பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஒரு வழியாக செந்திலுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிது. அப்போ செந்திலோட ஃபேஸை பார்க்கணுமே ரொம்ப சந்தோஷமாக, அந்த சந்தோஷத்தில் அவனுக்கு மயக்கமே வந்துடும். அப்புறம் மீனா கிட்ட சொல்லுவாப்புல, இந்த மாதிரி பாரு மீனா, இனிமே பாரு நான் உனக்கு கோல்டு செயின் சாரீ எல்லாம் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேசுவான். முதல்ல இவ்வளோ சந்தோஷத்துக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி அனுபவித்த லைஃப். அப்படி என்னதான் வந்து கடையில் வந்து 24/7 அவங்க அப்பா வேலை கொடுத்தாலுமே சம்பளம் கொடுக்க மாட்டார். அந்த சம்பளத்தை வந்து பிள்ளைங்க பேரில் சேர்த்து வைப்பார். ஆனால் அது அவங்க பிள்ளைங்களுக்கே தெரியாது. ஏதாவது செலவுக்கு காசு வேணும்னா அவங்ககிட்ட கேட்க சொல்லுவார். ஆனால் கேட்டால் எதுக்குடா இவ்வளோ செலவு பண்ணுறேன்னு சொல்லுவார். ஐயோ, இந்த மாதிரிலாம் ஒரு அப்பா இருந்தால் சத்தியமாக வேலைக்கே ஆகாது. இப்போ ரீசெண்டாக ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செந்திலும் மீனாவும் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடச்சிச்சு அப்படின்ட்டு. வீட்லேயும் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அவங்க அம்மா அப்பா கூட சந்தோஷப்படுறாரு, எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் வந்து செந்திலோட மாமனார் வராரு வீட்டுக்கு. அவங்க அப்பா பாண்டியன் என்ன சொல்கிறாரா, ரொம்ப சந்தோஷங்க என் பையனுக்கு நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுத்தது. நான் என்ன சம்மந்தி பண்ணேன், 10 லட்ச ரூபா கொடுத்தா கிடைக்கும்னு அவரும் கொடுத்தாரு, நானும் வேலையை முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னாங்க. உடனே பாண்டியனுக்கு வந்து என்னென்னா 10 லட்ச ரூபாய் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி மாமனார் கொண்டு வந்து கேட்டார். 10 லட்ச ரூபாய்க்கு என்னடா பண்ண அப்படின்னு கேட்கும்போது மீனா சொன்னாங்க, இல்லை மாமா நான் தான் லோன் போட்டு அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு. அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல, அப்போ எனக்கு என்ன மரியாதைன்னு கேட்குறாரு. சொல்லியிருந்தா மட்டும் என்ன பண்ணுவார் நான் கேட்குறேன். ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டார். 10 லட்சம்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அவ்வளோ பணம் கொடுத்து நீ வேலைக்கு சேர வேண்டிய அவசியம் இல்லை, நான் தான் உனக்கு சம்பளம் தரேனேடா. அது கொடுக்காத சம்பளத்தை அவர் சொல்லுவார், நான் தான் உனக்கு சம்பளம் தரேன்டா, நீ ஏன்டா போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணியிருப்பார். இதுதான் அவர் பண்ணியிருப்பார். இப்போ இவருக்கு கோவம் வேறு வருது. ஓகே, இதுக்கப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பரபரப்பாக போவோம். செந்தில் வந்து வேலைக்கு போகிறது அதெல்லாம் ரொம்ப நல்லா போகும் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.